எப்படி முடிஞ்சா ஓப்பனிங் கிரெடிட்ஸ் பார்த்துட்டு யாரும் கோவப்பட வேணாம் friends. நாங்க ஜஸ்ட் அது ஒரு மீம்காக தான் வச்சோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேர் எடுத்திருக்கானுங்க. இது வந்து 2 பேருமே வந்து எப்படி சொல்றது, உனக்கு ஓகே நீ அன்கேப்டு தான் போற, ஒரு புது யங்ஸ்டர்ஸ் தான் போற அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் அதுக்குன்னு 14.2 கோடின்றது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அது தெரியல, என்னன்னு கேட்க தெரியல, என்னன்னு சொல்ல தெரியல. நீங்க வந்து ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவனை எடுத்திருக்கீங்க, இன்னொருத்தனை வந்து தோனி ரீப்ளேஸ்மெண்ட்னு பாக்குறீங்க. ஆனா அது எப்படி சொல்றது, தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு அந்த அந்த யங்ஸ்டர்ஸ்னால அவன் அவ்வளவு பிரச்சனை அவனை தாங்க முடியுமா, அவன் இந்த பிரைஸ் டேக அவனால ஏத்துக்க முடியுமா அப்படின்றது தெரியல friends. அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட் ஜட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறியா? அப்பெல்லாம் பாக்கல. தோனிக்கு எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போகலாம்? நட்டு போயிட்டாரு, அதனால நட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தோனி தான் இருக்காரு. பாத்தீங்கன்னா ஆக்ஷனை பத்தி ஓரம் ஒதுக்கி வச்சிருவோம், அதை பத்தி பேச வேணாம். இது சிஎஸ்கே டாபிக் மட்டும் எடுத்துப்போம். சிஎஸ்கே பத்தி தான் பேச வந்திருக்கோம், இப்ப அதை பத்தி தான் பேசுறோம். என்னது அப்படின்னா, சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியல, தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியல. திரும்பியும் அதே ஒரு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. லைக் என்னன்னா, அப்பாடா ஆக்ஷன் தப்பிச்சிட்டோம்டா, ஒரு நல்ல டீம் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்ல முடியல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அடே மட்டத்திலே மட்டமா பண்ணிட்டானடா அப்படின்னு சொல்ல முடியல. 2 3 பிக்ஸ் எடுத்து காப்பாத்திட்டானுங்க. ஆனா 2 3 பிக்ஸ் இவன் வந்து சும்மா எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தானுங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுதான், 6 7 ஆக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொன்னு என்னன்னு சொல்ல தெரியல. இன்னொன்னு வந்துட்டு யாரும் அந்த யங்ஸ்டர்ஸ் பிரைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் தேர் கோனா பி இந்த பெஞ்ச் தான். அமன் கானுக்கெல்லாம் எவனும் ஸ்டோரி போடாதீங்களா? ஐ மீன் ஸ்டோரினா இது எதுவும் இந்த மாதிரி ரீல் எல்லாம் எடிட் போட்டுட்டு போடாதீங்கடா. இருக்கானுங்க, எடிட் அமன் போட்டு கான்லாம் சம்மந்தமே ஆடவே அந்த வைக்க அந்த மாட்டானுங்க. அந்த நியூசிலாந்து போலர்ல கண்டிப்பா ஆட வைக்க மாட்டானுங்க. ஏன்டா அவனுக்கு ஏற்கனவே எலிஸ் இருக்கா, மேட் என்ட்ரி இருக்கான், இதுல அவனை வேற எப்படி ஆட வைப்பானுங்க? அதனால தயவு செஞ்சு கைஸ், இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து டூஃபிக்கு எடிட் போடுறானுங்கன்னா அவனுங்க டீம்ல வந்துட்டு எப்ப இன்ஜுரி, அவனுங்க வந்து இன்ஜுரி கன்சர்ன் இதெல்லாம் பார்க்கவே இல்லை இன்னும் பாதி இதுல. வேர்ல்டு கப் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் வரமாட்டேன்னு சொல்ல போறான்னு தெரியல. அதனால டூஃபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். நம்ம டீம்ல அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தான் எடுத்து வச்சிருக்கானுங்க எல்லா பிளேயர்ஸுமே. எனக்கு தெரிஞ்சு எலிசியா உட்கார வச்சுட்டு கம்போஸ் நீ ஆடு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டீம் தான் நம்ம டீம். ஸோ எனக்கே பயமா தான் இருக்கு. ஏய் அண்ட் பாய், எதுக்கு கம்போஜ்லாம், ஸ்டார்க் இருக்காரு நம்ம ஏய், டீம்ல தான். சிவன் தூபேவே இருக்காரு. அதுக்கப்புறம் மேபி டக்குன்னு தோனியே வந்துட்டு கெவின் பீட்டர்சன் விக்கெட்டே நான் ஒரு தடவை எடுத்திருக்கேன், என்ன ரிவ்யூ தான் கேட்டுவிட்டான் அப்படின்ற மாதிரி. மைக் மைக்ல பேசிட்டு இருப்பாரு, அதாவது ஏய் யூ ஆர் மை டெல் ஃபர்ஸ்ட் him that விக்கெட் he அப்படின்னு is பேசிட்டு still my இருப்பாரு. first test wicket அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாப்ல. நானே வந்து போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோ அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஆமாட்டா, யோசிச்சு பாரு, ஏன்னா எப்படி இருந்தாலும் கீப் பண்ண போறது சஞ்சு தான். தோனி ஆட வச்சா ஒரு மாதிரி பேக்கப் எப்படி சொல்றது, லிட்டரல் டிராபேக் தான். தோனி ஆட வச்சாருன்னு அப்படின்னா ஒரு ஸ்பாட் மட்டும் தான். பேசாம அவர்கிட்ட போயிட்டு தல, நீங்க ரெண்டு ஒரு கை சுத்தி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கு பாருங்க. பினிஷர் ஹூ கேன் பவுல், கேட்கறதுக்கே எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க. நினைச்சு பாரு, அந்த ஆள் முட்டி ஒலியோட ஓடி வந்து பவுலிங் போட்டுட்டு இருப்பான். அந்த ஆள் வந்து ஆல்ரெடி கால் அப்பயோ பியோன்ட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆளுக்கு பவுலிங் போட சொல்லி காலை உடைக்க பாக்குறானுங்க. இவனு வேற உடனே கமெண்ட்ஸ்ல வந்துருவானுங்க, ப்ரோ ஏய் வாங்க போங்கன்னு சொல்றா, அந்த ஆளு இந்த ஆள்லாம் சொல்லாத அந்த ஆள் அப்படின்னு. இருந்தா ஏய் மரியாதை கொடுக்காம தயவு செஞ்சு இந்த இடத்துல நாங்க இது பண்ணிக்கிறோம். அந்த ஆள் இந்த ஆளுங்கிறது வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்ல மாட்டோம், ஒரு தடவை தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நாங்க ஒரு ரெஸ்பெக்டா ஒரு தான் ஒரு அவர் மாதிரிலாம் எமோஷன்ல, இருக்கோம், எமோஷனலா தான் ஒரு பேசுவோம். எமோஷன். நாங்க ஒண்ணும் தோனி எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு அது, விடுங்க அது தனி கண்டென்ட். அவருக்கு தோனிக்கு ஃபேப் பண்றது தனி கண்டென்ட், அப்புறமா ஃபேப் பண்ணிக்கலாம். இதுல பிளேயிங் லெவன் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டாப் 6 சாலிடு. உங்களுக்கு டாப் 6 யாரு? மாத்ரே, ருத்து, சஞ்சு சாம்சன், ஊர்வீலு, பிரீவிஸ், தூபே. இதுல வந்து ஊர்வீலுக்கு பேக்கப்புக்கு இவன் வச்சிருக்கான், சர்ஃப்ராஸ் கான். இந்த 6 முடிஞ்சா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. இதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்க 3 ஃபாரின் யாருன்னு தெரியாது. உனக்கு யாரு பினிஷ் பண்ண போறா, டெசினேட்டட் பினிஷர் 7 8 யாருன்னு தெரியாது. உனக்கு ஸ்பின்னர் எந்த ஸ்பின்னர் ஆட போட, அகில் ஹுசேன் ஊராமத் ஆட போறியா, இல்லைன்னா இவன பேர் என்ன மேத்யூ ஷாட் ஆட போறியா, தெரியாது. இதுல நிறைய தெரியாத கேள்வி இருக்கு friends. அது கண்டுபிடிச்சாதான் காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியும். தெரியல எப்படி பண்ண போறாங்கன்னு, அது ஒண்ணுதான் பிரச்சனை. பட் ஆனா சரியான பேட்டிங் ஆர்டர் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கலாம். அது ஒரு ஜாலியா இருக்கு நமக்கு, அந்த போர் அடிக்காம இருக்கும் மேட்ச், அது வேணா சொல்லலாம். 8 பேர் சாலிடா வந்து பேட்டிங் இருக்கானுங்க. மீதி இருக்கிற 4 பேர் யார் யாருன்னா நூர் அகமத், நாதன் எலிஸ், கலீல் அகமத் அப்படியே கீழே வரானுங்க. கலீல் அகமது இம்பாக்டா போட்டுட்டு மேட் ஹென்ரி அப்படியே உள்ள வச்சுக்கோங்க. ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஏன்னா சாலிடா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் இப்ப லைன் என்னன்னா, அப் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இப்ப என்னன்னா நம்ம வந்து அந்த ஸ்லாட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, மிச்சம் இருக்க ஆறு ஆறு பேர் இருக்காங்களா,
ஆறு பேர். 6 பேர்ல இருந்து உனக்கு 7-8ன்றதுதான். 7-8ன்றது எப்படி போகும் அப்படின்னா, ஒண்ணு எனக்கு 2 யங்ஸ்டர்ஸ் ஆடிடலாம். அப்படி இல்லைன்னா இவன் பிரசாந்த் வீர் ஆடிட்டு கார்த்திக் சர்மா பதிலா அங்கேயே அகில் ஹுசைன் ஃபிட்டின் பண்ண பார்க்கலாம். அந்த இடத்துல அகில் ஹுசைன் ஃபிட்டின் பண்ண பாத்தீங்க. ஆனா உங்களை எப்படின்னா காம்பினேஷன் அடி வாங்கும். நீ ஒண்ணு அகில் ஹுசைன் ஆடணும், 6 ஓவர் ஆடணும். பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். சப்போஸ் நீ நல்ல ஸ்பின்னிங் ட்ராக் ஆடுற, லக்னோ மாதிரி ஒரு இடத்துல ஆடுற அப்படின்னா அகில் ஹுசைன் அடிக்கலாம். இல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு டீசென்ட் சீமிங் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வாங்கடியில நான் முதல்ல நான் தான் bowling போட போறேன் அப்படின்னா நீ ஜேமி ஓட்டன் ஆடிட்டு அப்படின்னா உனக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளேயிங் லெவல் எப்படி சொல்றேன் அப்படின்னா சர்டனிட்டிஸ் இருக்காங்க. சர்டனிட்டிஸ் இப்போ 12 பேர்ல வந்து ஒரு 8 பேருக்கு மேல ஷோர் ஷாட்டா ஆடுவாங்கன்னு இருக்கு. மிச்சம் இருக்கு அந்த 4 பேர்ல அரௌண்ட் 3 பேர் வச்சுக்கோங்க, 9 பேர் சர்டனிட்டி. அந்த 3 பேர்ல தான் ஷஃபிள் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று இந்த யங்ஸ்டர் ஆடுவான், இல்ல அந்த யங்ஸ்டர் ஆடுவான். ஒண்ணு இந்த இந்த ஃபாரினர் ஆடுவாங்க, இல்ல அந்த ஃபாரினர் ஆடுவாங்க. அப்புறம் ஸ்பின்னர் வந்து கம்போஜ் ராகுல் சவர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒண்ணு கம்போஜ் ஆடுவான், இல்ல ராகுல் சவர் ஆடுவான். அகில் ஹுசைன் ஆடுவான், ஆர் ஜேமி ஓட்டன் ஆடுவான். மிச்சர் கசாட்டு இந்த ரெண்டு யங்ஸ்டர்ல ஏதாவது ஒரு யங்ஸ்டர் ஆடுவான். இப்படிதான் மோஸ்ட்லி ஷஃபிள் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து காம்பினேஷன் வந்து ஒரு ஸ்டேடியமுக்கு ஏத்த மாதிரியும் ஒரு பிச்சுக்கு ஏத்த மாதிரி தான் மாறும் தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஆனா சொல்ல முடியாது. அவங்க 2 யங்ஸ்டருமே ஆடி தோனியுமே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாவே பேட்டிங்கா ஸ்டப் பண்றோம். நானே லைக் எப்படின்னா 7 எப்படின்னா 6 வரைக்கும் பேட்டிங் செட் ஆயிடுச்சா. 7 அந்த யங்ஸ்டர் கார்த்திக் சர்மா, 8 தோனி, 9 பிரசாந்த் பேர்னு ஆடிட்டு ஒரு அப்படியே ஃபுல் பேட்டிங் ஸ்டப் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 4 ஓவர்சீஸ் ஷாட்டா வச்சு கூட அவனுக்கு ஃபில் பண்ண பார்க்கலாம். தெரியல. இது ஒரு மாதிரி நம்மளுக்கே குழப்பமான காம்பினேஷனா இருக்கு. அவனுங்க எப்படி எடுக்க கைஸ், போறாங்க, என்ன பண்ண இன்னொன்னு போறாங்கன்னு தெரியல. சொல்றேன். 6-7 வந்து எனக்கு தெரிஞ்சு தோனி இல்லாம நான் ஒரு கேம்பிள் எடுப்பேன். என்னன்னா 6 வரைக்கும் நம்ம சொன்ன அந்த ஒரு ஸ்லாட் கைஸ் எங்கன்னா தூபே வரைக்கும் 6 பேர் வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறதுல அப்படியே நான் பிரசாந்த் வீரர் 7ல ஆட் பண்ணிட்டு ம் 7th பிரசாந்த் வீரரா, ஓகேவா. ம் அதுக்கு அடுத்து அகில் ஹுசைன் அட் நம்பர் 8, ம் ஓகேவா. ம் இங்கேயும் வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு செம டெப்த் தான், ஓகேவா. நான் ஏன் ம் சொல்றேன்னா யாருமே வந்து இந்த ஒரு 2018ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும், உடனே உடனே அவுட் ஆவானுங்க. திடீர்னு ஒரு மேட்ச் 4 விக்கெட் போயிருக்கும், 25K. ஆனா அங்க இருந்து ஒரு டீசென்ட் செட் ஆஃப் ஸ்கோர் எடுத்து போகக்கூடிய கேபபிளான ஒரு பிளேயர்ஸ் தான் எல்லாருமே என்ன ஆ, கேட்டா. ஆ. அதாவது புரியுதா? எப்படின்னா அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா இப்போ மத்த டீம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டப் அவுட் ஆயிட்டா டப்புன்னு இவனுங்களும் அடிக்க. இப்ப எஸ்ஆர்எஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வச்சா குடும்பி சரிச்சா மொட்டை மாதிரி ம். ஒண்ணு அவனுங்க 50 for 3 இருந்தானுங்கன்னா அவனுங்க 200 போய முடியாது. ஆனா நம்ம டீம் அப்ப எப்படி இருந்துச்சு 2018 எப்படி இருந்துச்சுன்னா 50 for 3 இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வரும் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவான். இப்ப ஃபாஃப் எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்க, டைம் எடுத்து பொறுமையா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட், அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்ட்ரைக் ரேட் எகிரி போகும்போது தோனியோ பிராவோ வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டீம் இருக்குன்னு சொல்ல வரான். கரெக்ட் தானே பாய்? அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரீவிஸ் இன் பிட்வீன் வரப்போ உண்மையிலேடா பிரீவிஸ்க்கும் இல்லை எவனுக்காவது ஒரு ஆளுக்கு மாட்டுச்சுன்னா கூட சஞ்சு சாம்சனுக்குலாம் மாட்டிக்க கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். அடிச்சா அதான் வச்சா குடுமி சரிச்சா முட்டைன்ற மாதிரி அடிச்சா டன்னு தான். எடுத்த உடனே செஞ்சுரி போட்டுட்டு இல்லைன்னா டக் அவுட் ஆயிடுவான். அந்த மாதிரி பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா 3 இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதான் ஒரு செஞ்சுரி அடிச்சனே, அதை வச்சு எடிட் அவ்வளவுதான். போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இதுல மேட்சஸ்லாம் அடிச்சிட்டேன் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துப்பான். எண்டிங்ல வந்துட்டு நம்ம சிஎஸ்கே பார்த்துக்கோம். ஸோ இவனுங்களே ஒரு 6-7 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாலே போதும், டீசெண்டா குவாலிஃபை ஆயிடலாம். ஏன்னா சஞ்சு மேல எனக்கு இனிஷியல் மேட்சஸ்ல நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி எண்டிங்ல வந்துட்டு டீம் மேலேயே நம்பிக்கை இருக்கு, அவனுங்களே தெரிஞ்சிருவானுங்க. ஸோ ஒரு நல்ல டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏமா கிளிக் ஆகும் ஆக மாட்டான் அதெல்லாம் சொல்ல முடியாது. பர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இந்த பிளேயர்ஸ் போய் ஆகணும், அவங்க டார்கெட் பண்ணி போன பிளேயர்ஸ் இவங்க. சிஎஸ்கே வந்துட்டு தெரியாம அவங்க எடுத்தாங்க அப்படிலாம் இல்ல. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆப்வியஸா எல்லா சேனல்லையுமே கேரம் பால் சரி, அஸ்வின் அண்ட் கிரிக்கோடெயின்மெண்ட் அவங்க சேனல்லையும் சரி, எல்லா சேனல்லையுமே வந்துட்டு பிரசாந்த் வீரை பத்தியும் கார்த்திக் சர்மாவை பத்தியும் கார்த்திக் சர்மா. நிறையவே போட்டிருந்தாங்க. லைக் சொன்னவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு தான் சிஎஸ்கேவும் போயிருக்காங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒன்றும் சும்மா கேம்பிள் எடுத்தோ இதெல்லாம் பண்ணல, பிளான் பண்ணி தான் பண்றாங்க. மேபி கிளிக் ஆனா நல்லா இருக்கும், அப்படி இல்லைனாலும் they will just try to அதான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு retrieve ஒரு points. ஒரு இதுல ஒரு இதான் ஓவர் பேஸ்டா இருந்தாலும் ஒரு சம் அட்வான்டேஜ் என்னன்னா சப்போஸ் இவன் கிளிக் ஆகலனா கூட இவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா நம்ம அழகா பேக் பண்ணி ஆடிடலாம். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜேஸ்மன் போயிட்டோம் ஓகேவா, அவன் கிளிக் ஆகலன்னு வச்சுக்கோங்க, உன்னை அவனை அடுத்த மெகா ஆக்ஷன்ல வச்சுக்க முடியாது. ஏன்னா அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு அவனுக்கு வயசாயிடும். ஆனா இவனுக்கு 2 பேரோட அட்வான்டேஜ் அதுதான். சப்போஸ் இவன் கிளிக் ஆகலனாலும் இப்போதைக்கு இப்ப ருத்ராஜ் வச்சுக்கோங்க. ருத்ராஜ் ஏற்காடு வருஷம் ஆடவே இல்லை. வருஷம் அவனுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸே இருந்திருக்காது. பட் பாதி ஆனா மேட்ச் அவங்க கடைசி கிட்ட 3 பொட்டன்ஷியல் மேட்சஸ் எல்லாம் பார்த்து ஆடி இருப்பான். அவனை ரீட்டைன் பண்ணி நம்ம இப்ப எப்படி அடுத்து சிஎஸ்டி கேப்டனே ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி அது ஒரு சம் அட்வான்டேஜ் யங்ஸ்டர்ஸ் பேக் பண்ணதுனால.
ஆமா, அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு டீமை பத்தி பேசணும்னு தோணுச்சு. பட் அது இந்த செக்மெண்ட்ல இல்ல. வேணா உங்களுக்கு உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ சொல்லிட்டு அதுக்கு நீங்க போட சொல்லுங்க. வீடியோ எந்த டீமுக்காவது வேணுமான்னு அதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அந்த டீமோட லைனப் வச்சு ஆப்ஷன் எப்படி அவங்க இது பண்ணாங்கன்ட்டு மேபி அது தனி வீடியோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு டீமை பார்த்தா தான் பரிதாபமா இருக்கு. எல்எஸ்டி 11 பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, 25 பேர்ல. டீம் டீம் பியூர் ஃபுல்லாவே பவுலர்ஸ் நான் சொல்றது. எதை வச்சுடா போனீங்க? அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா சொல்றேன். அந்த லிவிங்ஸ்டன் நான் 13 கோடி கொடுக்கலனா 30 லட்சம் பிளேயர்ஸா வாங்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்கள்ட்ட மார்க்யூ பிளேயர்ஸே இல்ல. ஏன்னா அவன் எல்லாருக்கும் விட்டு போய் தோத்துட்டான், அவன் எடுக்க முடியல. சோ அவன் ஏன்னா என்ன பண்ணிட்டான், வேற வழியே இல்ல, போய் அவனும் போயிட்டு இருந்தான். டெஸ்பரேட்டா போய் லிவிங்ஸ்டனுக்கும் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பிட்டே இல்லை. ஏன்னா கூட கம்பீட் பண்ண எல்எஸ்ஜி கிட்ட வந்து 24 பிளேயர்ஸ் இருந்தானுங்க. இவங்கிட்டயும் 24 பிளேயர்ஸ். ஸோ 13 கோடி வரைக்கும் போயிட்டு அஹ், இவனை விட்டானுங்க. யாரு? ஜாஸ் இங்கிலீஷா. ஸோ அதனாலதான் வந்துட்டு லிவிங்ஸ்டோனுக்கு கண்டிப்பா 13 கோடி தான் எல்எஸ்ஜி கிட்ட இருந்தது. ஸோ அதனாலதான் 13 கோடி போய் லிவிங்ஸ்டோன் எடுத்தாங்களே தவிர்த்து அவனுங்க உண்மையிலேயே வந்துட்டு பிளான் பண்ணியோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவா போல. மேபி அப்போ வந்து எல்எஸ்சி கிட்ட ஒரு 8 கோடியோ 6 கோடியோ இருந்திருந்தா 6 கோடிக்கே வந்து எடுத்துருப்பானுங்க எஸ்ஆர்ஹெச். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு 7/10 ரேட்டிங் கொடுப்பேன். பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன பண்ணுவோம். ஆனா நாங்க வரோம் திருப்பி ஒரு வாட்டி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3, பார்ட் 1 ப்ரிவ்யூ, பார்ட் ரிவ்யூ 2 ஆக்ஷன், பார்ட் 3 பார்ட். அந்த ஐபிஎல் எல்லா மேட்சஸ்க்கும் சிஎஸ்கே மேட்சஸ்க்கும் எல்லா மேட்சஸ்க்கும் வர மாட்டோம். சிஎஸ்கேவோட எல்லா மேட்சஸ்க்கும் கண்டிப்பா வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துதான் ஆகுறீங்க. அண்ட் we are so confident that நாங்க பிளே ஆஃப்க்கும் பண்ணுவோம். ஏன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போவோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா போவோம். we are so confident. ஃபைனல் பார்ப்போம். ஃபைனல் இந்த தடவை சிஎஸ்கே வந்து வின் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது இருக்கு. இருங்க, நான் ஸ்கிரிப்ட் சொல்றேன் பாருங்க. ஃபைனல் வந்து சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடக்க போகுது. அந்த அந்த ரேட் ஏத்தி விட்டு வச்ச காவியா மாறன், கார்த்திக் சர்மா வந்து போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு, அதே அந்த ஒரு விஜய் மல்லையா ரியாக்ஷன் தான் first நடக்க போகுது. நடந்தா எழுதி வச்சுக்கோங்க, நல்லா அதான் நடக்க இருக்கும். போகுது. காவியா மாறன் அந்த இடத்துல வந்து அது எனக்கு பாக்குறப்போ செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. என்னடா டேய் ஏன்டா தேவலாம் அது வேணும்னே வந்து ஒரு 3 கோடி ஏத்தி விட்டாங்க தான் அந்த சும்மா இடத்துல. ஏத்தி விட்டுருப்பான். சும்மா வந்து ஆக்ஷனுக்குள்ள வந்து ஏன்னா ஆப்வியஸா அவனுங்க மத்த டீம் போல அப்ப கூட யார் எடுத்தாங்கன்றது ஞாபகம் இல்லை. ஆனா அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எஸ்ஆர்எஸ் வேணும்னே 2 crores என்னமோ வேணும்னே ஏத்துனானுங்க. ஏய், மத்த மத்த டீம்னா 10 crore 8 crore வெளில போயிட்டான்டா. இவன் இவன் மட்டும் தான் கடைசி வரைக்கும் பிட் பண்ணிட்டு இருந்தான் அந்த சிஎஸ்கே கூட போட்டி போட்டு. அந்த மாதிரி வேணும்னே போயிட்டு அதுக்கப்புறம் சரி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி வேணும் இப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தா. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை தெரியாம ஃபைனல்ஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கே வந்தா கார்த்திக் சர்மா தயவு செஞ்சு பினிஷ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மீமை போட்டு ஏதாவது பண்ணிக்கலாம்.